மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனைய கொடுக்க போற வருஷம். ரொம்ப வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், சவால்கள், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. வாங்க, இந்த வருஷம் உங்களுக்கு என்னென்ன கொண்டு வரப்போகுதுன்னு நாம விரிவா பார்க்கலாம். கடந்த சில வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் அது கொஞ்ச நஞ்சமில்ல. வார்த்தைகளால சொல்லவே முடியாத அளவுக்கு சோகங்கள், குடும்பத்தோட எல்லாரோடையும் இருந்தும் கூட ஏதோ ஒரு தனிமையை உணர்ந்த தருணங்கள், இப்படி பல சோதனைகளை நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. ஆனா இனிமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா அந்த நிலம் மொத்தமா மாறப்போகுது. சரி, முதல்ல இந்த வருஷத்தோட முக்கியமான சவாலை நாம புரிஞ்சுக்கலாம். அது என்னன்னா ஜென்ம சனி. அதாவது சனி பகவான் உங்க ராசியிலேயே வந்து உட்கார்றது. இதை நாம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஜென்ம சனினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். சனி பகவான் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும்போது அது நம்மளோட பொறுமையை சோதிக்கும், சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்கும். வருஷத்தோட முதல் பாதியில இதுதான் உங்களுக்கான முக்கியமான கிரகநிலை. இந்த ஜென்ம சனியால சில சின்ன சின்ன சவால்கள் வரலாம். உதாரணத்துக்கு, செய்யற வேலைகள்ல கொஞ்சம் தாமதம், மனசுல ஒருவித குழப்பம், அப்பப்போ உடம்பு வலி, மூட்டு வலி வர்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இதை கேட்டு நீங்க கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்ல. ஏன்னா இந்த சவாலை விட பல 100 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. இங்கதான் கதையே மாறப்போகுது. உங்க ராசியோட அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஆதரவா உச்சம் பெற்று வரப்போறாரு. இதுதான் 2026ஆம் வருஷத்தோட உண்மையான மிகப்பெரிய திருப்புமுனை. இந்த தேதிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு ஆட்டமே தலைகீழா மாறப்போகுது. உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு அபரிமிதமான பிரம்மாண்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. சோ சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வருஷம் 2 பெரிய சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போட்டி மாதிரி. ஒரு பக்கம் சனி பகவான் நம்ம பொறுமைய சோதிப்பார், இன்னொரு பக்கம் குரு பகவான் வெற்றிகளையும் வளர்ச்சியும் வாரி வழங்குவார். ஆனா கடைசியில யாரு ஜெயிக்க போறா தெரியுமா? சந்தேகமே இல்லாம குருவோட பலம்தான் ஓங்கி நிக்க போகுது. சரி, இந்த கிரகங்களோட விளையாட்டு உங்க வாழ்க்கையில, அதாவது உங்க கல்யாணம், குடும்பம், வேலைன்னு முக்கியமான பகுதிகளில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த வருஷத்தோட ஹைலைட். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க சந்திச்ச தோல்விகள் எல்லாம் மாறி நீங்க ஒரு சாதனையாளரா மாற போறீங்க. இது ஏதோ சாதாரண வார்த்தை இல்ல. இது கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வரம். இதோ பாருங்க, குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போற அற்புதமான பரிசுகள். தடைப்பட்ட கல்யாணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி வரும். சொந்த வீடு கட்டணும், வாங்கணுங்கிற கனவு நிஜமாகும். அதுவும் இல்லாம உங்களை ரொம்ப நாளா மன அழுத்தத்துல வச்சிருந்த கடன் பிரச்சனை கிட்டத்தட்ட 85% வரைக்கும் தீர்ந்து ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். வேலை தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை, அபாரமான வளர்ச்சி. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு புது பொன்னான அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த கிரக நிலைகள் இருக்கும்போது இதை எப்படி நமக்கு முழுசா சாதகமா மாத்திக்கிறது? அதுக்கு சில வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். குருவோட பார்வை நமக்கு முழுசா இருந்தாலும் ஜென்மசனியோட தாக்கம் லேசா இருக்கிறதால சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க உடம்பு ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கை தேவை. குடும்பத்துக்குள்ள பேசும்போது கொஞ்சம் பொறுமையா பேசுறது நல்லது. அப்புறம் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து நீங்களே சிக்கல்ல மாட்டிக்காதீங்க. இப்போ நல்ல பலன்களை இன்னும் அதிகப்படுத்தவும் சனியோட தாக்கத்தை குறைக்கவும் ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான். முதல் ஸ்டெப் உடற்பயிற்சி. தினமும் ஒரு 40 நிமிஷமாவது உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா சனியோட தாக்கம் ரொம்பவே குறையும். 2வது ஸ்டெப் ஆன்மீகம். உங்க குலதெய்வத்தை மனசார வழிபடுங்க. 3வதா உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க. இந்த 3ம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கும். சனியோட சோதனையிலையும் பார்த்தோம், குருவோட அளவே இல்லாத ஆசீர்வாதங்களையும் பார்த்தோம். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மீன ராசிக்கு இந்த 2026 வருஷம் எப்படி இருக்க போகுது? உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரே கேள்வி இதுதானே? இவ்வளவு சவால்கள் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லாம் சேர்த்து பார்த்தா கடைசில இந்த வருஷம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஆமாங்க, ஜோதிட வல்லுநர்களோட கணிப்புப்படி 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்கு 90% நன்மைகளை மட்டுமே கொடுக்கிற ஒரு வருஷமா அமைய போகுது. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். நீங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆக வருஷத்தோட ஆரம்பத்துல வர்ற சின்ன சின்ன சவால்களை ஒரு படிக்கட்டா நினைச்சுக்கோங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வர்ற குருவோட அருளை முழுசா பயன்படுத்திக்கிட்டு உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போங்க. இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமா உங்க சாதனை ஆண்டாக அமைய போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.